புதிதாக வீடு கட்ட மனை வாங்கும் பொழுது மனை மட்டும் சரியாக இருந்தால் போதுமா, அல்லது அந்த மனை அமைந்துள்ள பகுதி சரியாக இருக்க வேண்டும்? புதிதாக மனம் வாங்கும் பொழுது மனை பிரித்த இடமும் நல்ல இடமாக இருக்க வேண்டும். அருகில் சுடுகாடு, குளங்கள், ஏரிகள் இருக்கக்கூடிய இடமாக இருந்தால் அந்த பகுதியில் என்னதான் வீடு வாஸ்துபடி அமைத்தாலும் நல்ல பலனை கொடுப்பது இல்லை. மனை வாங்கும் லேஅவுட்டில் மேல்நிலை தொட்டி எந்த இடத்தில் அமைந்துள்ளது, பார்க் எந்த இடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது, கிணறு ஏதும் அமைந்துள்ளதா, தெருக்குத்து இருக்கிறதா, இவைகளை ஆராய்ந்து மனையை தேர்வு செய்ய வேண்டும். தென்மேற்கு வாஸ்து தவறுகள்: வீட்டிற்கு தென்மேற்கு மேற்கு நடுப்பகுதியில் செப்டிக் டேங்க் வருவது மற்றும் ரோடு குத்தல் வருவது முற்றிலும் தவறான அமைப்பாகும். வீட்டின் தென்மேற்கு உள் மூலையில் ஹால், படிக்கட்டு, கிணறு, கழிவறை போன்ற அமைப்புகள் வருவது தவறான அமைப்பாகும். விவசாய நிலங்களில் தென்மேற்கு பகுதியை காலியாக வைத்துக்கொண்டு வடமேற்கு பகுதியில் வீடு கட்டிவிடுகிறார்கள். இது முற்றிலும் தவறாகும். வீட்டில் பணம் தங்கக்கூடிய பகுதி தென்மேற்கு ஆகும். சொந்த தொழிலின் மூலம் லாபம் வரக்கூடிய பகுதி தென்மேற்கு பகுதி ஆகும். தென்மேற்கு பகுதி தவறாக இருந்தால் அந்த வீட்டில் தொழிலின் மூலம் லாபம் வராது. வடமேற்கு வடக்கு ரோடு குத்தல் அல்லது ரோடு பார்வை என்ன பலனை கொடுக்கும்? வடமேற்கு வடக்கு ரோடு குத்தல் உள்ள இடம் வீடுகளில் வசிப்பவர்களுக்கு காதல் திருமணம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள், வீட்டில் இருக்கும் மனைவியை தவிர்த்து பிற பெண்கள் ஆண்களின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதனால் சமூகத்தில் கெட்ட பெயரையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு கட்டும் பொழுது வடமேற்கு வடக்கு ரோடு குத்தல் ரோடு பார்வை இருக்கிறதா என்று பார்த்து கவனமுடன் வீட்டை கட்ட வேண்டும்.